Hello and welcome to Venkatesh Bhat Idayam Thotta Samayal, presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. ஸ்வீட்ஸுக்காக நீங்கள் போடுற வீடியோஸும் ஸ்வீட்ஸுக்காக நீங்கள் போடுற இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸும் வந்து பிரமிக்க வைக்குது என்ன. கேரட் ஹல்வாலாம் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணி நீங்கள் யூஆர் புட்டிங் இட், அதை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அதே மாதிரி குவாலிட்டியில் வருதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ செய்கிற இந்த டெசர்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் செய்யக்கூடிய இப்போ நம்ம கடையில் வாங்கிட்டு இருக்கிற ஸ்வீட்ஸ். அந்த வகையில் இன்றைக்கி கடையில் கூட நீங்கள் போனால் கிடைக்காத மாதிரி இருக்கிற ஒரு ஸ்வீட், ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, ஒரு பர்டிகுலர் ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பால் பணியாரம். இந்த பால் பணியாரம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலி வேலை இருக்கிற விஷயம். ரொம்ப சிம்பிள், அளவுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் தேங்காய் பால் வச்சு செய்யக்கூடிய இந்த டெசர்ட் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து வெல்லம் வச்சு செய்வாங்க. நான் வந்து இங்கே உங்களுக்கு பாரிஸோடைய அம்ருத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு சர்க்கரைக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு ப்ரௌன் சுகர், அந்த ப்ரௌன் சுகர் வச்சு நான் பண்ண போகிறேன். இந்த அம்ருத் ப்ரௌன் சுகர் வந்து இந்த கலர் வந்து அதில் இருக்கிற மொலாசஸ்னால கிடைக்கிறது. அதாவது இந்த ப்ரௌன் கலர் வந்து கிரேட் இருக்குது, லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், டெமராரா, அது மாதிரி வந்து நிறைய விதமான ப்ரௌன் சுகர் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்வீட்ஸுக்கெல்லாம், நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரௌன் சுகர், ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ராடக்ட். இது வந்து அகெயின் எப்படி வந்து பாரிஸ் ரீஃபைன் சுகர் வந்து அன்டச்ட் விதவுட் சல்ஃபரோ, அதே மாதிரி இது கூட அன்டச்ட் பை ஹியூமன் ஹேண்ட்ஸ், மெஷின் மேட். அண்ட் இது வந்து எப்படின்னா இந்த ப்ரௌன் சுகரில் மொலாசஸ் ஜாஸ்தி இருக்கனால சில டைம் வந்து கட்டிடும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பேக்கெட் இருக்குது, இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அங்கங்கே கட்டி இருக்கும். இந்த கட்டி இருக்கிறது வந்து இதோட யூனிக்னஸ். கட்டி இருந்தால் தான் அது நல்ல சக்கரைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு சொன்னால், இது கட்டாமல் இருக்கிறதுக்கு அப்படியே ஃப்ரீயாக ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா அந்த மொலாசஸ் வந்து அந்த குவான்டிட்டி வந்து கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ஆர் அதில் வந்து ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்னு சொல்கிற கெமிக்கல்ஸ் போட்டிருந்தா அது வந்து லூஸாக இருக்கும். இதில் ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நேச்சுரலாக அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ப்ரௌன் சுகருக்கு அவ்வளோ மொலாசஸை ரீடைன் பண்ணி அதை ரீஃபைன் பண்ணாமல் அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரௌன் சுகர்ஸ் தட் ஐ வுட் ரெக்கமெண்ட். இதை வச்சு நான் இன்றைக்கி பால் பணியாரம் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த ப்ரௌன் சுகரை வச்சு பண்ணலாம். வீட்டில் வெல்லம் இருந்தால் வெல்லம் கூட வச்சு பண்ணலாம். ஒரிஜினல் ரெசிபியில் வெல்லம் வச்சு தான் பண்ணுவாங்க. முதல்ல நம்ம ஒரு பேட்டர் அரைக்க போகிறோம். இந்த பேட்டர் அரைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மெஷர்மெண்ட். ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் உரத் தால், ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ரைஸ். நான் இங்கே பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். சாதம் வடிக்கிறதுக்கு என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அதை யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. நீங்கள் வீட்டில் புழுங்கல் அரிசி வச்சுருக்கீங்களா, புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் நான் இங்கே பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன், எனக்கு செட்டிநாட் குசின் எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து சுபை அண்ணன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்யும் போது எனக்கு சுபை அண்ணன் தான் வந்து, நான் அப்போயே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், வெள்ளை பணியாரம் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். அப்போயும் அவருக்கு 60 வயசு. இந்த பால் பணியாரம் பண்ணும்போது அந்த பணியாரத்தோட சைஸு ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா மில்லிமீட்டர் அளவு கூட வித்தியாசம் இருக்காது. அந்த மாதிரி பால் பணியாரம் பண்ணுவார். அந்த மாதிரி சுபையண்ணா வந்து அதை வந்து குழந்தை மாதிரி பார்த்துப்பார். பால் பணியாரம் கலரே மாறக்கூடாது, பட்டு வெள்ளை மாவு ஊற்றணும், லைட் ப்ரௌன் வந்து எடுத்துடணும். ஒவ்வொன்றும் ஒரே கலரில் இருக்கும், ஒரே சைஸில் இருக்கும். அது மாதிரி முத்தாக பண்ணி எடுப்பார் சுபையண்ணன். அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பால் பணியாரத்துக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் அண்ட் உரத் தால், உளுந்து 1 டம்ளர், பச்சரிசி 1 டம்ளர் போட்டு நான் இங்கே ஊற வச்சுருக்கேன். இதை நான் இங்கே ஒரு கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். இதை ஃபைன் பேஸ்ட், எவ்வளோ ஃபைன், அதாவது தோசை மாவை விட கொஞ்சம் ஃபைனாக அரைச்சா கூட தப்பு இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தி அரைச்சா தப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைங்க. இது வந்து நான் வந்து மொத்தமாக 3லேருந்து 4 மணி நேரம் சோக் பண்ணியிருக்கேன். இந்த சோக்கான பிறகு இது கம்ப்ளீட்டாக உபரி ஆகிடும். உளுந்தெல்லாம் வந்து இட் வில் பிகம் டபுள் த சைஸ். அதுக்கப்புறமா வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம ஒரு வெட் கிரைண்டரில் அரைக்க போகிறோம். எந்த வெட் கிரைண்டரில் அரைக்க போகிறோம் நான் சொல்கிறேன். தட்ஸ் ஆல்சோ வெரி யூனிக் ப்ராடக்ட். இது மாதிரி தண்ணியை ஆன அளவுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிட்டுங்க. சரி, நான் வாட்டர் ட்ரெயின் பண்ணிட்டேன். இங்கே நான் வந்து ப்ரீத்தி ஐகானிக் அப்படின்னு சொல்கிற ஒரு கிரைண்டர் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வெட் கிரைண்டர் மாதிரியே தான், ஒரு மாடர்ன் லுக் இருக்கிற பாட்டியோடைய ஆட்டுக்கல் மாதிரி இந்த கிரைண்டர். இதில் என்ன அப்படி வித்தியாசம் அப்படின்னா, மற்ற கிரைண்டரில் ஒரே டைரெக்ஷனை சுற்றுற ஆட்டுக்கல், இந்த ஐகானிக் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் கிளாக் வைஸ் சுற்றும். அதுக்கப்புறம் எவ்ரி 1 மினிட் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் மாறி அரைக்கும். 3 நிமிஷத்துக்கு ஒரு டைரெக்ஷனில் ஓடிட்டு அதுக்கப்புறமா 1 மினிட்டுக்கு ஆன்டி கிளாக் வைஸ், அப்புறமா 1 மினிட் கழிச்சு திருப்பி இன்னொரு 1 மினிட்டுக்கு கிளாக் வைஸ். அது மாதிரி மாறி எவ்ரி மினிட். இது வந்து பாட்டிங்க ஆட்டுக்கல்ல ஆட்டுவாங்க தெரியுமா, இப்படி ஆட்டுவாங்க, கை வலிச்சோன்னு திருப்பி இந்த கையில் ஆட்டுவாங்க. ஸோ அந்த டெக்னாலஜியை ஃபஸ்ட் டைம் இந்த கிரைண்டரில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் 20% நியூட்ரிஷன் ரீட்டைன் ஆகுது. எப்படி ரீட்டைன் ஆகுது? நம்ம ஒரே டைரெக்ஷன் ஆட்டுகள் ஆடிட்டு இருந்தால் அந்த ஹீட்டில் நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் த ஃபுட் வந்து லாஸ்ட் ஆகும். ஸோ அது இல்லாமல் இது மாறி அரைக்கிறதுனால
ஹீட்டும் வந்து ஒரே டைரெக்ஷனில் ஏறாமல் மாறி மாறி அரைக்கிறதுனால ஹீட் ரிட்டென்ஷன், அதாவது அந்த ஹீட்டோடைய அரைக்கும் போது ஆகிற ஹீட் வந்து ரிடக்ஷன் ஆகுது. அதனால் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ரீட்டைன் ஆகுது ஃபுட்டில். ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டில் நான் இன்றைக்கி சமைக்கிறேன். இந்த பிரீத்தி ஐகானிக் கிரைண்டரில் நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த அரிசி உளுந்து இதில் போடுறேன். இந்த கிரைண்டர் வந்து 2 kg கெப்பாசிட்டி, 2 கிலோ. இதில் 2 லிட்டர் கெப்பாசிட்டி போட்டு நீங்கள் அரைக்கலாம். இதை மூடிட்டு இதை ஆன் பண்ணிட்டோன்னா இது பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் இந்த டைரெக்ஷன் அரையும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைரெக்ஷன் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி இதில் டைரெக்டாக தண்ணி ஊற்றலாம். அப்படி இல்லைனா இங்கே ஒரு கேப் இருக்குது, இதில் இது கூட நீங்கள் தண்ணி ஊற்றலாம். இது உள்ளார வந்து அந்த சைடில் இருக்க தெரியுமா கட்டை அப்படின்வாங்க நம்ம பிளாஸ்டிக், அது கூட வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா அங்கங்கே அந்த அரையாத பார்ட் இருக்குல்ல, அது மாதிரி கிடைக்காது, ஈவனாக அரையும். பால் பணியாரம் மாவுக்கு தேவையான தண்ணி அதை ஆட் பண்ணோம். அது யூஸ்வலாக வந்து தெளித்து அரைப்பாங்க. இதோட கன்சிஸ்டன்சி, அதாவது எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணோம், எடுக்கும்போது எந்த கன்சிஸ்டன்சி இருக்குன்னா, வடை மாவு இருக்குது இல்லைங்களா, வடை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். தோசை மாவை விட தண்ணி அம்சம் கம்மியாக இருக்கணும். தோசை மாவோட தண்ணியாக இருந்ததுன்னா அது வந்து அதுக்கப்புறமா வந்து அப்படியே கீழே வந்து காராசேவ் மாதிரி கொட்டிடும். நம்ம அது பண்ணுறதுக்கு எப்படி எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியில் கம்ப்ளீட்டாக அவுட் சைடு நான் ஸ்க்ரேப் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு இங்கே 3 கன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு கண்ணில் ஒரு கத்தி வச்சு ஓட்டை போட்டிருக்கேன். இந்த ஓட்டை வழியாக தான் நம்ம மாவை போட்டு நம்ம இந்த விரலில் எப்படி பண்ண போகிறோம். பணியாரம் ஒவ்வொன்றா விழணும். இது வந்து நான் வந்து பணியாரம் மாவு போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி பண்ணணுன்னு. நான் பிரீத்தி மிக்ஸி தான் வச்சுருக்கேன் வீட்டில். பட் கிரைண்டர் அப்படின்றது இதை நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். நிஜமாக சொன்னோன்னா தெர் இஸ் வெரி லெஸ் நாய்ஸ். இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு அரைக்கிறத பார்க்கும்போதே தெரியுது. இது பாருங்கள், 3 நிமிஷம் நின்றுச்சு, அந்த பக்கம் சுற்றுது. பயங்கரமாக நல்லா இருக்காங்க அவன். இப்படிக்கா ஒரு தபா, அப்படிக்கா ஒரு தபா, இதுதான்ப்பா கரெக்டாக அதே மாதிரி இருக்குது. பொங்கி வரும்னு சொல்லுவாங்க. உளுந்து வந்து எப்பவுமே நான் கரெக்டு டெம்பரேச்சரில் கரெக்ட் ஸ்பீடில் அரைஞ்சதுன்னா நல்லா உபரியாகும். உளுந்து வந்து பொங்கி வரும்னு சொல்லுவாங்க. இது வந்து கரெக்ட் ஸ்பீடில் அரையிறதுனால உளுந்து வந்து நல்லா ஃப்ளஃபியாக இதாகுது, கிரைண்ட் ஆகுது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பாருங்கள், இதனால் நான் பணியாரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக வரும் பணியாரம். வடைக்கெல்லாம் இந்த கிரைண்டர் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். மெது வடைக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கிரைண்டிங். அதாவது மெதுவடைக்கு வந்து கரெக்டு தண்ணி அளவு இருக்கணும். தண்ணி அளவு ஜாஸ்தினா ஆயில் பயங்கரமாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வந்து தயிர் வடை பண்ண போகிறேன். ஸோ தயிர் வடை இதே கிரைண்டர் வச்சு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வடை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வரும்னு. மொத்தமாக ஒரு 10-12 நிமிஷம் இதாக அரைஞ்சிருக்கோங்க. கேஸ் இதை ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஆஃப் பண்ணி இதை பாருங்கள், இது மாமூல் தான், எல்லா கிரைண்டரில் இருக்கிற மாதிரி தான். இந்த மேலே இருக்கிற இந்த நாபை நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா கல் தனியாக வந்துடும். ஓகே, தனியாக அந்த கல் கிரைண்டர் பாருங்கள். இது சைடில் வந்து 2 நல்லா கைப்பிடி இருக்குது, வாட்டமாக அப்படி தூக்கிறதுக்கு செம்ம வெயிட் இருக்குது. ஆனால் இது வந்து சைடில் இருக்கிற இந்த ஸ்டடி ஹேண்ட் கிரிப் இருக்குது. இதை வச்சு இதை எடுத்துட்டிங்கன்னா இந்த கல்லை எடுத்துகிட்டு இது மாதிரி எக்ஸ்ட்ரா பேட்டர் எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்துருங்க. எல்லா சைட்லேயும் ஒட்டின்னு இருக்கிற இந்த மாவை எடுத்துருங்க. இது சுத்தமாக இவ்வளோ நேரம் அரைஞ்சிருக்கு, சுத்தமாக சூடே ஏறல. யூஸ்வலாக வடை மாவு இல்லை இந்த மாதிரி திக்கான பேட்டர் அரைக்கும் போது கண்டிப்பாக சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் மாவில் ஏறி இருக்கும், நல்லா தெரியும். அதுவும் இந்த மாதிரி உளுந்து அரிசி இருக்கிற காம்பினேஷனில் இருக்கிற மாவெல்லாம் வந்து அந்த சூடு அவ்வளோ கிளியராக தெரியும். இதில் சுத்தமாக சூடு ஏறல. இதை எல்லாத்தையும் கிரைண்டர்லேருந்து கிளியர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுங்க. இங்கே இந்த அரைஞ்ச மாவில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு இதை நான் இப்போ கன்சிஸ்டன்சி சரி பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த உப்பு போட்ட பிறகு உங்களுக்கு மாவு கன்சிஸ்டன்சி காட்டுறதுக்காக நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ தட் யூ வில் நோ. நான் கிரைண்டரில் தண்ணி போட்டுட்டேன்னா உங்களுக்கு தெரியாது நான் எந்த திக்னஸில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு. இதை பாருங்கள், உப்பு போட்டுட்டு அவ்வளோதான். இதுனா தண்ணி கரெக்டாக அளவு இருந்தால் மட்டும்தான் பணியாரம் வந்து சாஃப்டாக வரும், இல்லைன்னா கட்டியாக வரும். தண்ணி கம்மியாக இருந்தால் வெடிக்கும், டமால் டிமில் வெடிக்கும் பணியாரம் போட்ட உடனே. ஸோ அந்த உளுந்து இருக்கிறதுனால தண்ணி கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கு பாருங்கள், அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி. அந்த உளுந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அரைஞ்சிருக்கு, மாவு கலர் மாறலை. யூஸ்வலாக வந்து இதை நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இந்த கிரைண்டர். யூஸ்வலாக ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண கிரைண்டரில் வந்து அந்த கல் வந்து தேஞ்சி கொஞ்சம் கலர்லாம் மாறும். அதெல்லாம் எதுவும் மாறலை. மாறி இருந்தால் நானே சொல்லியிருப்பேன் நல்லா இல்லைன்னு. கிரைண்டரு நல்லா இருக்குது. ஓகே பாஸ். ஓகே, இப்போது
இந்த மாவு பணியாரத்துக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயை பற்ற வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் இங்கே மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரைங் கிங், ஃப்ரை பண்ணுறதுக்கு தி பெஸ்ட் ஃபெலோ. ஓகே, நான் இங்கே சுமாராக ஒரு 1.5 லிட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு சின்ன கடாயாக இருந்தால் ஒரு 400 ml 300 ml போதும். ஓகே, இந்த கொட்டாங்குச்சியை ஃபஸ்ட்டு இது மாதிரி தண்ணியில் முக்கிக்குங்க. மேக் இட் வெட். தண்ணி முக்கி எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா குலுக்கி எக்ஸ்ட்ரா தண்ணியை எடுத்துருங்க. ஏன்னா இதை டைரெக்டாக கொண்டு போய் நம்ம இங்கே வைக்க போகிறோம். தண்ணி விழுந்துன்னா கையில் பரப்ப பொறிக்கும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். இது மாதிரி எடுத்துகிட்டு உள் பக்கம் வெட்டாக இருக்கணும். வெளிப்பக்கத்தை வேணால் இது மாதிரி ஒரு டவல் வச்சு தொடச்சிடுங்க சேஃபாக இருக்கிறதுக்கு. இந்த ஆயில் வடைக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ சூடு பண்ணுவீங்க அவ்வளோ சூடு பண்ணிவிட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து இங்கே செஞ்சுட்டு இதில் ஊற்ற போகிறது இல்லை, நம்ம இதுக்கு மேலே வச்சு செய்ய போகிறோம். நீங்கள் ஹையில் வச்சுட்டு இது மாதிரி என்ஜின் மாதிரி கை வச்சுன்னா இங்கெல்லாம் சுட்டு போயிடும் உங்கள் கை. ஸோ ரொம்ப ஜாகிரதையாக செய்யுங்க. ஆயில் சூடானா கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஆன அளவுக்கு இங்கே வந்து ரொம்ப ஹீட் வராத அளவுக்கு ஆயில் சூடான பிறகு இந்த பனியார கொட்டாங்குச்சி இருக்குது இல்லைங்களா, இந்த கொட்டாங்குச்சியில் இது மாதிரி நான் இங்கே நிறைய போடுவேன். நீங்கள் வந்து சும்மா ஒரு 2 ஸ்பூன் போட்டு பழகிக்கிங்க. ஓகே, நம்ம கையை கூட இப்படி லைட்டாக வெட் பண்ணிங்க. மெயினாக இந்த 2 ஃபிங்கர் வெட் பண்ணிங்க. நீங்கள் போடுறதா இருந்தால் இப்படி ஒரு கையில் பிடிச்சிப்பீங்க. ஓகே, இந்த விரல் இருக்குல்ல, இந்த மாவை இப்படி வச்சு இப்படி ஒரு அழுத்துங்க. அவ்வளோதான். இது மாதிரி நான் உங்களுக்காக இது மாதிரி தூக்கி போடுறேன். நீங்கள் அது மாதிரி போடாதீங்க, வீட்டில் மூஞ்சிலே தெளிக்கும். நீங்கள் உங்கள் கேமராவில் தெரியணுன்றதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். ஒழுங்காக பனியார மாவை அரைஞ்சி நீங்கள் கரெக்டான தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா கரண்டி போடாமல் அவனே மேலே வரணும். கீழே போய் ஒட்டிக்கிட்டானா உங்கள் மாவு சரியில்லைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, பார்த்துக்கிட்டிங்கல்ல, அப்படியே டக்கு 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 டக்குன்னு எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கங்கே ஒன்று போட்டுகிட்டே போங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்கள் வீட்டில் அந்த கடாயெல்லாம் வைக்கிற இடம் சரியில்லை, சௌகரியம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதை கையிலே எடுத்து சின்ன சின்னதாக போடுங்க. பிரச்சனை இல்லை. பணியாரம் எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பணியாரம் பண்ணி முடிச்சப்போ நம்ம ஒரே ஷேப்பில் இருக்கணும். இதை பாருங்கள், அவனா அப்படியே மேலே வரான் பாருங்கள். அவ்வளோதான். இவன் ஒரே கலராக பொன்னிறமாக வறுபடணும். லைட் கோல்டன் ப்ரௌன், டார்க் கோல்டன் ப்ரௌன் இல்லை, லைட் கோல்டன் ப்ரௌன். அப்ராக்சிமேட்லி ஒரு 4 to 5 minutes இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகிட்டு மெயினாக இது கிறிஸ்பி ஆகும். இது கிறிஸ்பியாக அந்த உளுந்து வந்து கரெக்டாக கிறிஸ்பி ஆச்சுன்னா தான் இந்த பணியாரத்தோட அந்த டேஸ்ட், அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் பைட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பாருங்கள், பியூட்டிஃபுல். ஈவனாக லைட் ப்ரௌன் கலரில் குக் ஆகிடுச்சு. இந்த பணியாரத்தை ஆயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான், ஃபேன்டாஸ்டிக்காக ஈவன் கலரில் குக் ஆகிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் பாருங்களேன், அப்படியே உள்ளே வந்து அப்படியே காற்று புஷ்ஷுன்னு இருக்கும். சூப்பர். பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பணியாரம் வந்து இப்படியே எடுத்து நீங்கள் வந்து நான் சுகர் ஒரு மில்க் கன்காக்ஷன், கோகனட் மில்கோட கன்காக்ஷன் ஒன்று பண்ண போகிறேன். அப்படியே அது டைரெக்டாக போடலாம். பட் இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. அது பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுட்டு போட்டிங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக நான் ஒரு ஸ்டெப்பு கொடுக்குறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த அடுப்பில் வச்சுருக்கிற பேனில் சும்மா ஒரு 1/2 to 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றி இதை நல்லா பாயில் பண்ணுங்கள். இது பாயில் ஆகட்டும். மீன் வாயில் நான் இங்கே திக்க தேங்காய் பால் வச்சுருக்கேன். அதாவது தேங்காய் பாலோட ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட். தேங்காய் துருவி ஒரு ஃபுல் தேங்காய் துருவினீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி, ஒரு தேங்காய்க்கு 1 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான் போடணும். தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, கோர்ஸாக அரைக்கணும். அரைச்சி ஒரு மஸ்லின் கிளாத் வச்சு புழிஞ்சிட்டிங்கன்னா இது மாதிரி திக்கு தேங்காய் பால் கிடைக்கும். இந்த தேங்காய் பால் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும் அப்படின்னா ஒரு 300 ml இருக்கும். ஓகே, ஒரு 300 ml தேங்காய் பால் போட்டிருக்கேன். இங்கே நான் செஞ்சுருக்கிற இந்த பணியாரம் வந்து நான் சும்மா ஒரு கொட்டாங்குச்சி ஃபில் பண்ணிவிட்டு போட்ட பணியாரம், அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு கொட்டாங்குச்சி ஃபில் பண்ண பணியாரமே வந்து உங்களுக்கு 300 ml பால் வேணும். இந்த 300 ml பாலும் இந்த பணியாரமும் சேர்ந்ததுன்னா நீங்கள் 3 பேருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 mlலேருந்து 175 ml வரைக்கும், இல்லை 100-150 கிராம் வரைக்கும் நீங்கள் பணியாரம் ஒரு போர்ஷன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஒரு 4 பேருக்கு கொடுக்கலான்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். 3லேருந்து 4 பேருக்கு கொடுக்கலாம். ஸோ நான் அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் பால், திக்காக இருக்கிற தேங்காய் பாலில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். இந்த தேங்காய் பாலில் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நான் இங்கே உங்களுக்கு முதல்ல சொன்னேன் தெரியுமா, இவன் வந்து ரொம்ப நல்ல பையன்.
ப்ரௌன் சுகர். இது வந்து இதை பாருங்கள், நான் சொன்னேன் தெரியுமா முதல்ல உங்ககிட்ட ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் போட்டால் ஃப்ரீயாக ஃப்ளோவாக வரும். இது மாதிரி குண்டு குண்டாகாது. இதில் என்ன நல்லதுன்னா இதில் ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் கெமிக்கல் கிடையாது. அதனால் இது வந்து கொஞ்சம் இது மாதிரி கட்டியாகும். கட்டியானா நல்லது. ஸோ இந்த ப்ரௌன் சுகர் இவனை 300 ml தேங்காய் பால் போட்டோமா, ஒரு 100 கிராம் இந்த அம்ருத் ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணுறோம். நீங்கள் வெல்லம் போடுறதா இருந்தால் அதே 100 கிராம் வெல்லம் இந்த ஸ்டேஜில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 300 ml தேங்காய் பால், 100 கிராம் அம்ருத் ப்ரௌன் சுகர். இது என்னென்னா சுகர் வந்து ரீஃபைன் சுகரில், இது வந்து பெட்டர் சுகர். இவன் வந்து இன்னும் நல்ல பையன். இவன் வந்து 10% கேலரி கம்மி. இவன் இந்த நார்மல் சுகரில் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு பேக்கெட் அதாவது 2 ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் கேலரினா, அதே 2 ஸ்பூன் இந்த ப்ரௌன் சுகரில் 10% கேலரி கம்மி. ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதில் நேச்சுரல் மொலாசஸ் இருக்கிறதுனால 5-6 நேச்சுரல் மினரல்ஸ் இதில் ஆல்ரெடி இருக்குது. இட்ஸ் ப்ரெசென்ட். இதை ஆட் பண்ணதில்லை. அந்த சுகர் கேனில் இருக்கிற அந்த 6 மினரல்ஸ், உடம்புக்கு தேவையான அந்த மினரல்ஸ் இதில் நேச்சுரலாகவே இருக்குது. யூஸ்வலாக வெல்லம் போட்ட உடனே தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிடும். நான் ப்ரௌன் சுகர் இந்த அம்ருத் பெட்டர் சுகர் போட்டதுனால இது வந்து தண்ணி ஆகலை, அதே திக்னஸ் ரீட்டன் ஆயிடுச்சு. பியூட்டிஃபுல். இது மாதிரி நம்ம வெல்லமோ அம்ருத்தோ ஏதோ ஒன்று போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த அம்ருத் சுகர் வந்து வெல்லம் மாதிரி எனக்கு கஷ்டம் கொடுக்கல, அப்படியே கரைஞ்சிருச்சு ஜாலியாக. இல்லைன்னா அந்த வெல்லத்தை பிடிச்சி இடித்து அதுக்கப்புறமா அதை கலைச்சி அதை மிக்ஸ் பண்ணி டைம் எடுக்கும். அவ்வளோதான். ப்ரௌன் சுகர் போட்டோம், கலக்கணும், ஏலக்காய் பொடி போட்டோம், ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம். ஓவர். நம்மளுக்கு தேவையான பால் பணியாரத்தோட பால் ரெடி. இவ்வளோ தாங்க பால் பணியாரத்துக்கு பாலோட வேலை இவ்வளோ தான். இங்கே இந்த டைமில் இந்த தண்ணி கொதிச்சுட்ருக்கு. இங்கே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பணியாரத்தை இதை போடுறோம். போட்டு நல்லா பார்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கேஸ் ஆஃப் பண்ணி இவனையும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிருங்க. தண்ணி இருக்கக்கூடாதுங்க, தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. இது ஐடியலாக சூடு ஆறின பிறகு இந்த பணியாரத்தை இந்த பாலில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பட் நான் வந்து இது லைட்டாக சூடாக இருக்கும் போதே போட்டுட்டேன். எனக்கு அந்த டெக்னிக் தெரியும், போட்டோன்னே என்ன பண்ணால் அதுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. ஆனால் நான் பண்ணிட்டேன். நீங்கள் போடும்போது நீங்கள் அந்த சூடு ஆறின பிறகு போட்டு எக்ஸாக்டாக 1/2 hour, ஒரு அரை மணி நேரம் இந்த சூடு தண்ணியில் போட்டதுனால ஒரு 50% அப்சார்ப்ஷன் ஆகிருக்கும். 10 செகண்ட் தான் வச்சோம் தண்ணியில். ஸோ 50% அப்சார்ப்ஷன் ஆகிருக்கும் தண்ணி. அந்த தண்ணியை இழுத்து பேலன்ஸ் எடுக்கிற இடம் காலியாக இருக்கும்ல, இந்த தேங்காய் பால் இழுத்துப்பான். இழுத்து தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்ந்து அந்த பணியாரம் வந்து அப்படியே சாஃப்ட் ஆகிடும், பஞ்சு மாதிரி ஆகிடும். அதே சமயத்தில் இட் வில் நாட் டிஸ்இன்டெகிரேட். அப்படியே பீஸாக போயிடாது. பிகாஸ் உளுந்தும் அரிசியும் சேர்ந்து இருக்கிறதுனால இட் வில் நாட் டிஸ்இன்டெகிரேட். அப்படியே உருண்டையாக இருக்கும். பட் த ஃபன் ஆஃப் ஈட்டிங் பால் பணியாரம் இஸ், அது சாப்பிடும்போது அந்த பால் ஃபுல்லாக உள்ளே போயிருக்கணும். அது போயிட்டு அந்த வெள்ளத்தோடைய ஃப்ளேவரும் அந்த நான் போட்டிருக்க அந்த ப்ரௌன் சுகர் அந்த ஸ்வீட்னஸ் அதெல்லாம் உள்ளே போயிட்டு நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் சூயியாக இருக்கணும். அந்த ரைஸ் போட்டது அதனால தான் அந்த கொஞ்சம் கடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ஒரு 1/2 hour சோக் ஆகி ஒரு ஃபென்டாஸ்டிக் பால் பணியாரம் ஃப்ரம் த கிச்சன்ஸ் ஆஃப் த செட்டியார்ஸ். ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷுங்க. இதெல்லாம் நம்ம தப்பாக பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், எல்லாருமே கோச்சிப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆனாலும் எனக்கு சுப்பையா நான் கற்றுக் கொடுத்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். கலர் ஃபென்டாஸ்டிக்காக அச்சீவ் ஆகிருக்கு. தட் ப்ரௌன் சுகர் இஸ் கிவன் அ பியூட்டிஃபுல் ப்ரௌன், லைட் ப்ரௌன் கலர். அதுக்கு மேலே இது மாதிரி சாப் பண்ண பிஸ்தா. அவ்வளோதான். இவன் வந்து நேச்சுரல் தமிழ் பியூட்டி மாதிரி. இவன் வந்து இதுக்கு வந்து அடிஷன் எதுவுமே தேவையில்லை. அவனா அவ்வளோ அழகாக இருப்பான். ஒரு ஃபென்டாஸ்டிக் பால் பணியாரம் ஃப்ரம் த கிச்சன்ஸ் ஆஃப் செட்டிநாட் உங்களுக்காக இதயம் தொட சமையலில் செஞ்சு பாருங்கள். அமிர்தத்தை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.